ஹலோ பிரைஸ்லார் என்று கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். பிரியமானவர்களே, காண்டாமிருகத்திற்கு மாத்திரம் வித்தியாசமாக மூக்கிலே அதனுடைய கொம்பை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். காண்டாமிருகத்தினுடைய கொம்பு பேர்பட்ட மிருகமாக இருந்தாலும் அதை ஒற்றை கொம்பால அதை மேற்கொள்வதற்கு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெரிய சிங்கமே வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க அந்த கொம்பை காண்டாமிருகங்கள் பயன்படுத்துகின்றன என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நானும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். யாரும் அசைக்க முடியாத, யாரும் மேற்கொள்ள முடியாத உன்னுடைய உயர்வு காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலனுள்ளதாக, ஸ்ட்ராங்கானதாக, ஒருவரும் பறித்து கொள்ள முடியாத, ஒருவரும் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலேயும் கூட யானை தந்தத்திற்கு ஒப்பாக காண்டாமிருகத்தின் கொம்பு மதிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல நம்மை கூட நம்முடைய உயர்வு மற்றவர்களால் மெச்சிக்கொள்ளப்பட அளவிற்கு, மற்றவர்களால் போற்றப்படும் மதிக்கப்படும் அளவிற்கு நம்மை உயர்த்த போகிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் என்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். என்னை பலசாலியாக, நான் பலவீனன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னை காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒப்பான பலத்தினாலே நிரப்புவேன். எதை கண்டும் நீ பயப்படாதே. சோதனையை கண்டு, வேதனையை கண்டு, சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. யாரும் உன்னை அசைக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நாம் ஆண்டவரை நாம் நம்பி இருக்கும்போது, அவரை நம்முடைய துணையாக வைத்திருக்கும்போது, நம்மை ஆண்டவர் யாராலும் அசைக்க முடியாத காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பினை செய்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். காண்டாமிருகத்து கொம்புக்கு ஒப்பாக பலமுள்ள, யாராலும் மேற்கொள்ள முடியாத ஐஸ்வர்யவான்களாகவும் பலமுள்ளவர்களாகவும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி நாமத்தை மேம்படுத்த போகிற தவிக்காம நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க. எல்லா கஷ்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாக்கி தந்து நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.